Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa ashabihi wa man wala amma ba'd. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு நீண்ட ஹதீஸை சென்ற வாரம் ஆரம்பித்தோம். அந்த ஹதீஸ் தான் அஹ், அதாவது கஅப் பின் மாலிக் அவர்களுடைய அந்த ஹதீஸ். அஹ், இந்த ஹதீஸ்ல நடந்த சம்பவத்தை பத்தி அவங்க தெளிவாக தன்னுடைய மகன் அப்துல்லா அவர்களுக்கு எடுத்து சொல்றாரு. அந்த சம்பவத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு நீண்ட சம்பவத்தை அழகா எடுத்து சொல்றாங்க. அதுல நம்ம ஒரு சில விடயங்களை சென்ற அமர்வுல படிச்சோம். இன்றைக்கு நாம் வந்து என்ன அதுல தொடர்ச்சியை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆரம்பத்திலிருந்து அஹ், அதாவது ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ், தபூக்கிலிருந்து மதீனாவை நோக்கி திரும்பி விட்டார்கள் என்ற செய்தி அவருக்கு எத்தியதும் அவர் சொல்றாரு, அஹ், இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. கொஞ்சம் அதுக்கு முந்தி அதை விட கொஞ்சம் மேல போவாங்க. அஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி வருகின்றார்கள் என்று சொன்னதும் ஸாஹ அன்னில் பாத்தில், அஹ், என்னை விட்டு பொய்யெல்லாம், நான் என்னென்ன பொய்யெல்லாம் அஹ், மனசுல சேகரிச்சு வச்சு கொண்டிருந்தேனோ சொல்லி தப்புறதுக்காக வேண்டி அந்த பொய்யெல்லாம் வந்து என்னை விட்டு போய்விட்டது. ஹத்தா அரஃப்து அன்னி லம் அன்ஜு மின்ஹு பிஷைஇன் அபதா, எந்த ஒரு பொய்யை சொல்லி நான் தப்ப முடியாது என்றதை நான் விளங்கிட்டேன். ஏன்? நான் பொய்யை சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே வஹி இறக்கிடுவான். வஹி மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை, அனைத்து உண்மையை சொல்லிடுவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதனால வந்து நம்மளால தப்ப முடியாது. ஃபஅஜ்மஅது சித்கஹு, ஆகையால் வந்து நான் உண்மை சொல்லுவதாக முடிவெடுத்து விட்டேன், உறுதியான முடிவு எடுத்துக்கொண்டேன். وأصبح رسول الله صلى الله عليه وسلم قادما, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள். وكان إذا قدم من سفر بدأ بالمسجد, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கம் என்னவா இருந்துச்சு என்றால், அவர் ஒரு பிரயாணத்திலிருந்து வந்தால் அந்த அதாவது பள்ளியை கொண்டு ஆரம்பிப்பார்கள், பள்ளியை கொண்டு ஆரம்பிப்பார்கள் என்று சொல்றாங்க. சரிதானே? அப்ப حتى بدأ فركع فيه ركعتين ثم جلس للناس, அதுல பள்ளியில் உட்கார்ந்து 2 ரக்காத்துக்களை தொழுதார்கள். 2 ரக்காத்துக்களை தொழுதார்கள். தொழுதுவிட்டு மக்களை நோக்கி மக்களுக்காக அமர்ந்து விட்டார்கள். فلما فعل ذلك جاءه المخلفون يعتذرون إليه ويحلفون له. ரசூல்லா வந்து பள்ளியில 2 ரக்காத்துக்களை தொழுது விட்டு அமர்ந்ததும் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கியவர்கள் இன்னும் இருந்தாங்களே, நயவஞ்சகர்கள் எல்லாம். அதுல வந்து 3 பேர் வந்து உண்மையான முஸ்லிம்கள். சரிதானே? கஅப் பின் மாலிக், அதே போல வந்து அவர்களுடைய ஹிலால் பின் உமையா, மற்ற அவங்களுடைய சகோதரர்கள். இவங்க 3 பேரும் உண்மையான முஸ்லிம்கள். சரிதானே? அவங்க இருக்கிற சோம்பேறித்தனத்தின் காரணமாகத்தான் அவங்க கலந்து கொள்ளவில்லை. இல்லையாண்டா அவங்க உண்மையான முஸ்லிம்கள்.
இதே நேரத்துல இன்னும் சிலர் இருந்தாங்க, முனாஃபிக்கீன்கள். அவர்களும் அந்த யுத்தத்துல கலந்து கொள்ள அப்படிப்பட்டவங்க வந்தாங்க. அந்த முஹல்லஃபூன் அவர்கள் வந்து சொல்லி ரசூலுல்லாஹ்க்கு சாக்கு போக்குகளை வந்து சொன்னாங்க. வயஹ்லிஃபூன லஹு சத்தியம் பண்ணி சொன்னாங்க. இன்னென்ன காரணத்தினால தான் அல்லாஹ் மீது ஆணையாக நாங்க வரலன்னு சத்தியம் பண்ணி எல்லாம் சொல்றாங்க. வகானு பித்அன் வ ஸமானீன ரஜுலன். அவங்க வந்து என்ன 80 சொச்சம் பேரு. 80 சொச்சம் பேரு. ஃபகபில மின்ஹும் அலானியத்தஹும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெளித்தோட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்களுடைய வெளித்தோட்டத்தை வந்து என்ன ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னித்து விட்டார்கள். ஒபாயஹும் அவர்களுக்கு பையத்து செய்தார்கள். வஸ்தக்ஃபர லஹும் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பும் கூறினார்கள். இவங்க ஏதோ அதாவது பின்தங்கிய அந்த தவறை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்புன்னு சொன்னாங்க. வகல சராயிரஹும் இலல்லாஹி தஆலா. அவர்களுடைய உள்ரங்கங்களை அல்லாஹ்வுக்கு பொறுப்பு சாட்டி விட்டார்கள். அல்லாஹ்வுக்கு பொறுப்பு சாட்டி விட்டார்கள். ஹத்தா ஜிது எதுவரை என்றால் நானும் வந்து நானும் வந்தேன். நானும் பள்ளிக்கு வந்தேன். பலம்மா சல்லம்து தபஸ்ஸுமல் முக்தம். தபஸ்ஸமல் முக்தம். நான் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து சலாம் சொன்னதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன, அதாவது எப்படி கோபித்தவர் வந்து புன்னகை சிரிப்பு சிரிப்பாரோ அந்த மாதிரி ஒரு கோபத்தில் இருக்கக்கூடியவன் சிரிப்பது போன்று ரசூலுல்லாஹ் சிரிச்சார்கள். தபஸ்ஸமல் முக்தம். கோபத்தில் உள்ளானவர் சிரிப்பது போன்று ரசூலுல்லாஹ் சிரிச்சார்கள். தும்ம கால பின்னர் சொன்னாங்க, தஆல இங்கே வா என்று சொன்னாங்க. ஃபஜிது அம்ஷி நான் நடந்து வந்து ஹத்தா ஜலஸ்து பைன யதைஹி அவர்களுக்கு முன்னால் அமர்ந்தேன். ஃபகால லி அப்ப ரசூல் எனக்கு சொன்னாங்க, மா ஹல்லஃபக உன்னை பின்தங்க வைத்தது எது, ஏன் நீ கலந்து கொள்ளவில்லை என்று கேட்டான். அலம் தகுன் கத் இப்தஅத ظهرك நீ ஒரு வாகனம் இப்ப நீ வாங்கவில்லையா, ஏதோ இப்ப கிட்டத்துல வாங்க இருக்கிறார் போல தானே, அதை சொல்லி காட்டுறாங்க ரசூலுல்லாஹ். நீ ஒரு வாகனம் வாங்கவில்லையா? ஆல குல்து யா ரசூலல்லாஹ். நான் சொன்னாரு, காபி சொல்றாரு, குல்து நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி வல்லாஹி லவ் ஜலஸ்து عند غيرك من أهل الدنيا لرأيت أني سأخرج من سخطه بعذر. யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி வல்லாஹி அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் மீது ஆணையாக, லவ் ஜலஸ்து عند غيرك من أهل الدنيا இந்த உலகவாசிகள் நின்று நீங்கள் அல்லாத இந்த உலகவாசிகளிடம் நான் அமர்ந்தேன் என்றால், லரஐத்து அன்னி சஅخرج من سخطه بعذر அப்ப ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு அவருடைய அந்த உலகவாசியுடைய கோபத்தை விட்டு நான் வெளியாகி விடுவேன். லகத் உஅதீது ஜதலன். சரியா? இப்ப சொல்றாங்க பாருங்க. அதாவது நீங்கள் அல்லாத இந்த உலகவாசிகள் எவராயிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிவாளி ஆற்றல் உள்ளவராக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒருவரிடம் போய் நான் உட்கார்ந்தேன் என்றால், ஏதாவது இந்த நான் செஞ்ச தவறுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நான் வெளியாகிறேன் அவரோட கோபத்திலிருந்து. லகது உஅதீது ஜதலன் நான் வந்து என்ன, அதாவது அந்த தர்க்கம் செய்யக்கூடிய அந்த சக்தியை நான் கொடுக்கப்பட்டுள்ளேன். லகது உஅதீது ஜதலன் நான் வந்து என்ன, தர்க்கம் அதாவது எவராலும் வெல்ல முடியாத வாதத்தில் எனக்கு தர்க்கவாதம் அந்த அந்த சக்தி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சக்தி எனக்கு கொடுத்திருக்கின்றான். எவரோட நான் பேசி வென்று விடக்கூடிய சக்தி எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். வலாக்கின்னனி இருந்தாலும் வல்லாஹி அல்லாஹ் மீதானையாக, லகத் அலிம்து லஇன் ஹத்தஸ்துக அல்யௌம ஹதீஸ கதிபின் தர்தா பிஹி அன்னி லயூஷிகன் அல்லாஹு யுஸ்ஹிதுக அலைய. லகத் அலிம்து நான் இந்த பின்வரக்கூடியதை நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறேன். என்ன?
இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு பொய்யை சொல்லி உங்களை நான் திருப்திப்படுத்தி விட்டால் லயூஷிகன்னல்லாஹு யுஸ்ஹிதுக அலைய, அண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை என் மீது கோபத்துக்குள்ளாக்கி விடுவான். சரியா? அதாவது என்னுடைய பொய்யை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அறிய தந்துருவான். ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்து கொண்டிருக்கின்றது. நான் பொய்யை சொல்லி தப்ப முடியாது. அதனால சொல்றாரு, லைன் ஹத்தத்துக்கல் யௌம ஹதீஸ கதிபின், இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு பொய் செய்தியை நான் சொல்லி உங்களை நான் திருப்திப்படுத்தி விட்டால் அண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை என் மீது கோபத்துக்குள்ளாக்கி விடுவான். வஇன் ஹத்தத்துக ஹதீஸ சித்கின், உண்மையை நான் சொல்லி உங்களுக்கு சொல்லிவிட்டால் தஜிது அலைய ஃபீ, அதில் நீங்க என் மீது கோபப்படுவீங்க. நான் உண்மையை சொன்னால் நீங்க என் மீது கோபப்படுவீங்க. இன்னி லஅர்ஜு ஃபீஹி உக்பல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நான் இந்த விடயத்தில் வந்து என்ன, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய இறுதி முடிவை, திருப்தியை நான் நாடுகின்றேன். வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, மா கான லீ மின் உத்ரின், எனக்கு எந்த ஒரு காரணமும் இருக்கவில்லை, எனக்கு எந்த ஒரு காரணமும் இருக்கவில்லை. வல்லாஹி மா குன்து கத்து அக்வா வலா ஐஸர மின்னி ஹீன தகல்லப்து அன்க, நான் எப்போது உங்களை விட்டு நான் பின்தங்கினேனோ இந்த நேரம் எனக்கு இருந்த சக்தி, இந்த நேரத்தில் எனக்கு இருந்த செல்வம் எப்போதும் இருக்கவில்லை. வல்லாஹி மா குன்து கத்து அக்வா வலா ஐஸர மின்னி ஹீன தகல்லப்து அன்க, எப்ப நான் உங்களை விட்டு இந்த பின்தங்கின, இந்த யுத்தத்தில் நான் பின்தங்கின நேரம் இருந்த என்ன உடம்பில் இருந்த சக்தி, என்னிடம் இருந்த செல்வம், இது முந்தி எப்பவும் எனக்கு இருக்கவில்லை. அந்த அளவுக்கு என்ன நல்ல ஆரோக்கியமாக, அதே போல செல்வமும் என் கையில் இருந்தது. கால ரசூலுல்லாஹ் சொன்னான், கால காபி சொல்றான், வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அம்மா ஹாதா ஃபகத் ஸதகா, இவர் உண்மையை சொல்லிவிட்டார். யாரு? காபா பார்த்து மக்கள் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, இவர் என்ன உண்மையை சொல்லிட்டார். ஃபகும், இப்ப இங்கிருந்து நீ எழுந்து விடு, ஹத்தா யக்தி அல்லாஹு ஃபீக, உன்னிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்பு வழங்கும் வரைக்கும் நீ இங்கே விட்டு, என்னை விட்டு எழும்பி, இந்த இடத்தை விட்டு எழும்பி போய்விடு என்று சொல்றான். வசார ரிஜாலு மின் பனி சலமத ஃபத்தபஊனி, அப்ப பனு சலமா அவங்களோட கோத்திரத்துல இருந்து சிலவங்க வந்து என்ன இவரை தொடர்றாங்க. தொடர்ந்து ஃபகாலுலி, அவங்க சொன்னாங்க, வல்லாஹி வல்லாஹி மா அலிம்னாக அதனப்த தம்பன் கப்ல ஹாதா, இதுக்கு முன்னர் நீ எந்த ஒரு பாவத்தையும் செய்ததாக, எந்த ஒரு தவறையும் செய்ததாக நாங்க பார்க்கவில்லை. லகத் அஜஸ்த ஃபி அன் லா தகூன அஅ்ததர்த இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமா அஅ்ததர இலைஹில் முகல்லஃபூன், அந்த ஏனைய பின்தங்கியவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏதோ காரணங்களை சொல்லி அவங்க தப்பினாங்களே, அதே மாதிரி ஏதாவது நீயும் ரசூலுல்லாஹ்க்கு காரணங்களை சொல்லி தப்ப, நீ என்ன உனக்கு இயலாம போயிச்சா என்று அவங்க கேட்கிறாங்க. லகத் அஜஸ்த ஃபி அல்லா தகூன அஅ்ததர்த இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமா அஅ்ததர இலைஹி அல் முகல்லஃபூன் ஃபகத் கான ஃபீக فقد كان كافيك ذنبك استغفار رسول الله صلى الله عليه وسلم لك, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனக்காக வேண்டி மன்னிப்பு செய்வது உன்னுடைய பாவத்துக்கு வந்தன போதுமானது, உன்னுடைய பாவம் அழிந்துவிட போதுமானது, ஏன் நீ அப்படி செய்யல என்று அவங்க யுஅன்னிபூனனி, என்னை வந்தன அதாவது வந்து குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள், என்னை ஏசிக்கொண்டே இருந்தார். அன்னபயு அன்னிபின்றால் ஏசுறது, பழிக்கிறது மாதிரி. ஏப்பா நீ இப்படி செஞ்சா இல்ல, மற்றவங்க எல்லாம் வந்து என்ன போய் ஏதோ காரணங்களை சொல்லி போட்டாங்க, அவளுக்கு அவன் ரசூலுல்லாஹ் மன்னிப்பும் செஞ்சான். நீ வந்து ஏதாவது ஒரு காலத்து நீயும் வந்து என்ன ஒரு ஏதோ ஒன்றை சொல்ல வேண்டியதானே, ஒரு பொய் சொன்னால் ரசூலுல்லாஹ் மன்னிச்சிருவாங்க என்று அவங்க சொன்னதும், ஹத்தா அரத்து அன் அர்ஜிஅ இலா அர்ஜிஅ இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஉகதிப நஃப்ஸி, சொல்றாங்க வந்து என்ன, எது வரைக்கும் என்றால் போரோட எல்லாம் வந்து என்ன என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய
நண்பர்கள் எல்லாம் இதைத்தான் சொன்னாங்க. என்னப்பா இதை சரி சொல்லி ரசூல்லாக்கு சொல்லியிருந்தா ரசூல்லா மன்னிச்சிடுவாங்க தானே, மன்னிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் வந்து என்ன பழிக்க தொடங்கிட்டாங்க. எது வரைக்கும் என்றால் حتى أردت أن أرجع إلى رسول الله صلى الله عليه وسلم فأكذب نفسي. திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் என்னை பொய்ப்பிக்க நான் முயன்றேன். அந்த அளவுக்கு வந்து என்ன ஒவ்வொருத்தரும் இப்படி வந்து என்ன ஏசினாங்க. பொய்ப்பிக்க முயன்றேன். இல்ல இல்ல நான் சொன்னது தவறு, அல்லாஹ்வுடைய நான் சொன்னது தவறு, உண்மையான விஷயம் இப்படித்தான்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி தப்புறதுக்கு நான் நினைச்சேன். சும்மா குல்து லஹு, பிறகு நான் அவர்களுக்கு சொன்னேன். என்ன இப்படி பேசுறவங்களை பார்த்து சொன்னேன். ஹல் லகிய மஅய ஹாதா மஅய மின் அஹத், இது நான் சந்தித்தது போன்று எவராவது இந்த நிலையை சந்திச்சார்களா என்று நான் என்னுடைய அந்த கூட்டத்தாரிடம் கேட்டேன். அவங்க சொன்னாங்க நஅம், ஆமா. லகியஹு நஅம் லகியஹு மஅக ரஜுலான், 2 பேரு இதை சந்திச்சிருக்கிறார்கள் உன்னுடன். கால மிஸ்லமாக்கும், நீ எவ்வாறு சொன்னையோ அதே போல அவர்களும் சொல்லிவிட்டார்கள், அதே போல அவர்களும் சொல்லிவிட்டார்கள். கீல லஹும் மிஸ்லமா கீல லக், உனக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதே போலதான் அவர்களுக்கும் சொன்னாங்க. சரிதானே? அந்த அவங்க யாரு? கால குல்து மன்ஹுமா, அவங்க யாருன்னு சொல்லி கேட்டதும் அப்ப சொன்னாங்க. அப்ப அவங்களுடைய நண்பர்கள் சொன்னாங்க, அல்ல கூட்டத்தார் வந்து குடும்பத்தார் சொன்னாங்க, முராரா இப்னு ரபி அல் அம்ரி, முராரா இப்னு ரபி அல் அம்ரி வ ஹிலால் இப்னு உமையா அல் வாகிஃபி என்ற 2 சஹாபிகள். சரிதானே? இவங்க இந்த முராரா பின் அம்ரி, ஹிலால் இப்னு உமையா, இவங்களும் உண்மையை சொன்னாங்க. உண்மையை சொன்ன ரசூலுல்லாஹ் எவ்வாறு காபா அவர்களுக்கு வந்து சொன்னாங்களோ, போ நீ வந்து உண்மையை சொல்லிட்டு, இருந்தாலும் உண்ட விஷயத்தை வந்து நாம் அல்லாஹ்வுக்கு விடுகின்றோம் அப்படின்னு சொல்லி, அல்லாஹ் ஒரு முடிவு தரும் வரைக்கும் நீ என்பி போய்விடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டான். கால ஃபதகரு லி ரஜுலைனி சாலிஹைன், காபி சொல்றாங்க, எனக்கு என்னுடைய இந்த 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 நண்பர்கள் அல்லது குடும்பத்தார்கள் 2 சாலிஹான மனிதர்களை பற்றி சொன்னார்கள். இந்த முராரா பின் ரபி வ ஹிலால் இப்னு உமையா என்ற இருவரும் சாலிஹானவர்கள், நல்லவர்கள். அதானே, நல்லவர்களை 2 நல்லவர்களை பத்தி எனக்கு எடுத்து இவங்க சொன்னாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க? லகத் ஷஹித பத்ரன், இவங்க பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்டவங்க. யாரு? இந்த முராரா பின் ரபி, ஹிலால் இப்னு உமையா என்றவங்க பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்டவங்க. ஃபஃபீஹிமா உஸ்வத்துன், இவ்விருவரையும் எனக்கு ஒரு முன்மாதிரி இருக்கின்றது என்று காபி சொல்றார். சொல்லிட்டு சொல்றாரு, قال فمضيت حين ذكروهما لي. அப்ப இருவர்களை பற்றி சொன்னதும் நான் போய்விட்டேன், அங்கிருந்து போய்விட்டேன். ونهى رسول الله صلى الله عليه وسلم عن كلامنا أيها الثلاثة من بين من تخلف عنه. இதே நேரத்துல நாள் கடந்து சென்றது. கொஞ்ச நாளைக்கு பிறகு ரசூல் என்ன செய்றாங்க, அந்த பின்தங்கியவர்கள், நான் சொன்னதானே 80 சொச்சம் பேர் இருந்தாங்க, அவங்கள இந்த 3 பேரை குறிப்பாக அன் கலாமினா ஐயுஹல் ஸலாஸா, குறிப்பாக எங்கள் மூவரை உடன் பேசுவதை, ஏனையவர்களை பேசுவதை நின்றும் தடுத்து விட்டார்கள். ஏனைய சஹாபாக்களை நம்மோடு பேசுவதை விட்டு ரசூலுல்லாஹ் தடுத்து விட்டார்கள். வனஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் கலாமினா ஐயுஹல் ஸலாஸா மின் பைனி மன் தகல்லஃப அன்ஹு. சரிதானே? அந்த யுத்தத்தில் வந்து பின்தங்கியவர்கள் என்றும் குறிப்பாக நம் மூவருடன் பேசுவதை விட்டு ரசூலுல்லாஹ் தடுத்து விட்டார். கால, இப்ப சொல்றாங்க, யாரு? காபி சொல்றாங்க, மக்கள் எங்களை விட்டும் தவிர்ந்து கொண்டார்கள், பேசுவதை விட்டும் தவிர்ந்து கொண்டார்கள். அவுகால அல்லாஹ் சொன்னாங்க, தகையருலன, அவங்க நம்மளுடன் நம்மளை விட்டு மாறிவிட்டார்கள். நம்மளோட விஷயத்துல வந்து என்ன, அவங்க மாறிட்டாங்க.
ஏதோ நம்மளை தெரியாத மூலம் தான் கணக்கெடுத்துக் கொண்டிருந்தான். ஹத்தா தனக்கரத்லி ஃபி நஃப்ஸில் அர்த், எதுவரைக்கென்றால் எனக்கு பூமியே என்ன மாறிவிட்டது. பூமியே என்ன ஒரு புதிய பூமி மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த மதீனாவில் வாழ்ந்து மதீனாவில் பிறந்து வாழ்ந்த அந்த பூமியே எனக்கு ஒரு புதிய ஒரு அறியாத பூமியை போன்று ஆகிவிட்டது. இப்ப ஒருவன் என்ன ஒரு ஊர் இருந்து இன்னொரு நாட்டுக்கு இன்னொரு ஊருக்கு போனால் அது அங்க புதுசா இருக்கு. அங்க இருக்க ஆக்கள் தெரியுமா? தெரியாது. அங்க இருக்கக்கூடிய ஆக்களை தெரியாது. அதே போல இந்த பூமியும் எனக்கு ஆகிவிட்டது. இந்த பூமி நான் தெரிந்த பூமியை போன்றல்ல, அந்த மாதிரி ஆகிவிட்டது. இந்த நிலைமையில நாம் 50 இரவுகள் கழித்தோம். 50 இரவுகளை கழித்தோம். அம்மா சாஹிபாய, என்னுடைய இரு நண்பர்கள் யாரு? அந்த முராரா பின் ரபி வ ஹிலால் இப்னு உமையா என்ற 2 தோழர்கள், ஃபஸ்தகானா வகஅதா ஃபீ புயூதிஹிமா யப்கியான், அவர்கள் என்ன செயலிழந்து போய் தங்களுடைய இல்லங்களிலே அமர்ந்து கொண்டார்கள். வீட்டிலே உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கின்றார்கள் 2 பேரும். சரியான யாரு? ஹிலால் பின் உமையா, முராரா பின் ரபி என்ற இருவரும் வீட்டிலே என்ன தங்கி அங்கே என்ன அழுது கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில் ஆகிவிட்டார். அம்மா அன, நானோ வகுந்து அஷப்பல் கௌம் வ அஜ்லதஹும், நான் என்ன அந்த வாலிபனாக இருந்தேன். அந்த சமுதாயத்துல வாலிபனாக இருந்தேன். நல்ல அதாவது ஜலத், நல்ல சக்தி உள்ளவனாக இருந்தேன், வீரம் உள்ளவனாக இருந்தேன். ஃபகுந்து அஹ்ருஜு ஃபஅஷ்ஹது அஸ்ஸலாத மஅல் முஸ்லிமீன். அப்ப நான் என்ன செய்வேன்? வெளியாகுவேன், வீட்டை விட்டு தொழுகைக்கு போவேன், முஸ்லிம்களுடன் தொழுவேன். வ அதூஃபு பில் அஸ்வாக், பஜார்ல போய் நான் சுத்துவேன். வலா யுகல்லிமுனி அஹத், இருந்தாலும் யாரும் என்னோட பேச மாட்டாங்க. வஆதி ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ உஸல்லிமு அலைஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் சலாம் சொல்லுவேன். வஹுவ ஃபீ மஜ்லிஸிஹி பஅத ஸலா, தொழுகைக்கு பிறகு அவர்கள் தங்களுடைய இருப்பில் இருந்து கொண்டிருப்பார்கள். அப்ப அவரை பார்த்து நான் சலாம் சொல்லுவேன். அகூலு ஃபீ நஃப்ஸி, என்னுடைய உள்ளத்துல நான் பேசுவேன். ஹல் ஹர்ரக ஸஃபதைஹி பிரத்தி ஸலாம் அம்லா, சலாத்துக்கு பதில் சொல்வதை கொண்டு ரசூலுல்லாஹ் தங்களுடைய உதடுகளை அசைத்தார்களா இல்லையா என்று நான் உள்ளத்துல பேசிக்கொள்வேன். சும்ம உஸல்லி கரீபன் மின்ஹு, பின்னர் நான் அவருக்கு பக்கத்துல போய் இருந்து சொல்லுவேன். வ உஸாரிகுஹு நஸர், அவருடைய பார்வையை நான் களவெடுப்பேன். அப்படின்றால் அதாவது களவுல அவரை நான் பார்ப்பேன். உஸாரிகுஹு நஸர், களவுல நான் கள்ள கண்ணால் பார்ப்பேன். வைதா அக்பல்து அலா ஸலாத்தி நஸர இலை, ரசூல் நான் என்னுடைய தொழுகையில் ஈடுபட்டால் ரசூலுல்லாஹ் என்ன பார்ப்பார்கள். வைதா இல்தஃபத்து நஹ்வஹு அஅரத அன்னி, அவரை நாம் பார்த்தால் என்னை அவர் புறக்கணித்து விடுவார்கள், என்னை விட்டு அவர்களுடைய பாவையை திருப்பி விடுவார்கள். ஹத்தா கால ذلك அலைய மின் ஜஃவத்தில் முஸ்லிமீன், இந்த அளவுக்கு என்றால் முஸ்லிம்கள் இந்த இந்த கடினமான போக்கு நீண்டு விட்டது. மிச்ச நாள் இப்ப ஆகிவிட்டது, முஸ்லிம்கள் என்னோட பேசுறாங்க இல்ல, இந்த நிலைமை. மஷை, ஒரு நாள் போறேன், நடந்து போய் தஸவ்வர்து ஜிதார ஹாயித் அபி கதாதா, அபு கதாதா வஹு இப்னு அம்மி, என்னுடைய சாச்சாவுடைய மகனாகிய அபு கதாதாவுடைய தோட்டத்தின் அந்த சிவத்தை நான் ஏறி கடந்து சென்றேன். அவர் எப்படிப்பட்டவர்? அஹப்பு நாசி இலைய, மனிதர்களே மிக விருப்பத்துக்குரியவர். யாரு? அந்த அபு கதாதா என்றவர். சரிதானே? அவர் உடைய தோட்டத்துல போய் நான் உள்ளாகி சல்லம் து அலைஹி, அவர் மீது சலாம் சொன்னேன். ஃபவல்லாஹி மா ரத்த அலைஹி ஸலாம், அல்லாஹ் மீது ஆணையாக அவர் எனக்கு சலாத்துக்கு பதில் தரவில்லை. ஃபகுல்து லஹு, நான் அவருக்கு சொன்னேன், யா அபா கதாதா, அபு கதாதாவே, அன்ஷுதுக பில்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி நான் சொல்றேன், ஹல் தஅலமுனி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மிக நேசிக்கின்றேன் என்ற விஷயம் உனக்கு தெரியுமா இல்லையா?
ஃபசகத். அபு கதாதா மௌனமாகிவிட்டார். ஃபஉத்து ஃபனாஷத்துஹு ஃபசகத். திரும்ப நான் சத்தியம் பண்ணி சொன்னேன் இதே செய்தியை. அபு கதாதாவே, நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றேன் என்ற விஷயத்தை உனக்கு தெரியுமா இல்லையா என்று கேட்டதும் திரும்ப திரும்ப சொன்னான். அவங்க எதுவும் சொல்லல, மௌனமாகி விட்டான். யாரு? அபு கதாதா. ஃபஉத்து ஃபனாஷத்துஹு ஃபகால். திரும்ப சொன்னேன், திரும்ப அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி சொன்னேன். அஹ் அப்ப அவர் சொன்னார், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். நீ அல்லாஹ்வை ரசூலை நேசிக்கின்றாயா இல்லையா என்ற விஷயத்த அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நன்கு அறிவார்கள் என்று அபு கதாதா பதில் அளித்து விட்டார். ஃபஃபாதத் ஐனாய். அந்த இடத்துல என்னுடைய கண்கள் இருந்து கண்ணீர் கிளம்ப தொடங்கியது, கண்ணீர் வடியத் தொடங்கியது. தவல்லைத்து ஹத்தா தஸவ்வர்து ஜிதார். நான் அங்கிருந்து திரும்பி அந்த வேலி செவத்தை தாண்டி வந்து விட்டேன். ஃபபைன அன அம்ஷி ஃபீ சூக்குல் மதீனா. அங்கிருந்து நான் அந்த தோட்டத்திலிருந்து வெளியாகி மதீனாவுடைய பஜார்ல நான் போய்கொண்டிருக்கும் போது, இத் நபத்தியுன் மின் நப்தி அஹ்லி ஷாம். ஷாம் வாசிகள் நின்றுமுள்ள நபுத் என்ற ஒரு கோத்திரம், நபுத் என்ற கோத்திரத்துல இருந்து ஒரு நபுத்தி என்றும், அந்த நபுத்தி அந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் மிமன் கதிம பித்தாமி பை யபீஉஹு பில் மதீனா. மதீனாவிலே ஷாமில் இருந்து உணவுப் பொருட்களை கொண்டு விற்பதற்காக வந்த ஒருவர் இந்த நபுத்தி என்றவர். சரிதானே? ஒரு வியாபாரி. அப்படிப்பட்ட ஒருவர் யகூலு, அவர் சொல்றாரு, மன் யதுல்லு அலா கஅப் இப்னு மாலிக். கஅப் இப்னு மாலிக்கை பத்தி எனக்கு சொல்லக்கூடியவர் யார்? அதாவது கஅப் இப்னு மாலிக் யாரு, அவர் எங்க இருக்கிறாரு என்று இவர் சத்தமிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு எங்க பஜார்ல. ஃபதஃபிக அன்னாசு யுஷீரூன லஹு இலை. அப்ப மனிதர்கள் நாங்க பஜார்ல இருந்தவங்க என்ன சொல்றாங்க, என் பக்கம் அவருக்கு சைக்கினை செய்தார்கள். அந்த மனிதனை என் பக்கம் விரலை காட்டி சைக்கினை செய்தார்கள், என்னை காட்டி கொடுத்தார்கள். ஹத்தா ஜாஅனி ஃபதஃபஅ இலைய கிதாபன் மின் மலிகி கஸ்ஸான். கஸ்ஸான் அரசன் இடமிருந்து ஒரு கடிதத்தை எனக்கு தந்தார் அந்த மனிதர். கஸ்ஸான் ஒரு ஒரு பகுதி, ஒரு ஊரு. அந்த அந்த ஊரு அரசனிடமிருந்து, ஒரு நாட்டு அந்த அரசனிடமிருந்து ஒரு கடிதத்தை கொண்டு வந்து அவரு கொடுத்தார். வகுந்து காத்திபன். நானும் எழுதக்கூடியனாக இருந்தேன், எனக்கு எழுதக்கூடிய சக்தியும் அந்த நேரம் இருந்தது. அப்ப எழுத படிக்கக்கூடிய சக்தி எனக்கு இருந்ததுனால நான் கடிதத்தை படித்தேன். அதை நான் படித்தேன். அதுல இருந்துச்சு, அம்மா பஅது فإنه قد بلغنا أن صاحبك قد جفاك. أن صاحبك قد جفاك. அப்ப அந்த கடிதத்தில் இருந்துச்சு, உன்னுடைய சாஹிப், அதாவது உன்னுடைய தோழர், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய தோழர் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை ஜஃபா என்றால் உங்களை அநியாயம் செய்து விட்டார். வலம் يجعلك الله ولم يجعلك الله بدار هوان ولا مضيعة. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை இழிவு செய்து அப்ப இதுல அர்த்தமாகிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை இழிவு செய்து உங்கள் உரிமைகள் வீணாக்கப்படும் நாட்டில் நீங்க நீடிக்க வேண்டும் என்ற அவசியத்தை உங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அப்படி அர்த்தமாகிறது. அது சொல்றாரு என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன உங்களை இழிவுபடுத்தல. உங்களுடைய உரிமைகள் நீங்க இழந்து இழக்கப்படக்கூடிய ஒரு நாட்டில் நீங்க இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பு எழுதவில்லை. ஃபல் ஹக் பினா நுவாசிக்க. நீங்க எங்களோட சேருங்க, நான் உங்களுக்கு என்ன உங்களை நேசிப்போம், நேசம் காட்டுவோம்.
என்று அதிலே எழுதியிருந்துச்சு. சரிதானே? அந்த கடிதத்துல. அதாவது உங்களுடைய தோழர் உங்களை விட்டு விட்டார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை வீணாக்கவில்லை, உங்களுடைய உரிமைகள் பறிபட்டு போகக்கூடிய ஒரு பூமியில ஒரு நாட்டுல நீங்க இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி இருக்கவில்லை அல்லாஹ். ஆகையால் எங்களோட சேர்ந்துங்க, நாங்க உங்களுக்கு வந்து என்ன உங்களை நேசிப்போம் என்று அந்த கடிதத்துல அந்த அரசன் எழுதியிருந்தார். ஃபகுல்து ஹீன கரஅத்துஹா, இதை நான் படித்த நேரத்தில் நான் என் மனதில் சொன்னேன், வஹாதிஹி ஐதன் மினல் பலா, இதுவும் ஒரு வந்தென்ன சோதனை, இதுவும் ஒரு சோதனை. ஃபதயம்மம்து பிஹ தன்னூர ஃபஸஜர்துஹா, உடனே வந்தென்ன இந்த கடிதத்தை வந்தென்ன அடுப்புல போட்டு அதை பத்தி விட்டேன், அடுப்புல எரிந்து அதை பத்தி விட்டேன், எரித்து விட்டேன். ஹத்தா இதா மதத் அர்பஊன மினல் ஹம்சீன், ஹத்தா இதா மதத் அர்பஊன மினல் ஹம்சீன், அந்த 50 நாள்ல 40 நாள் கழிந்ததும், வஸ்தப்லஸல் வஹி, வஹீம் வந்தென்ன துண்டிக்கப்பட்டு விட்டது, தாமதித்து விட்டது. என் விடயத்துல வந்தென்ன வஹீம் வந்தென்ன தாமதித்து விட்டது. இதா ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅதீனி, அப்ப திடீரென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தூதர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு தூதர் என்னிடம் வருகின்றார். ஃபகால, வந்து சொல்கின்றார், இன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமுருக அன் தஅ்தஸில இம்ரஅதக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய மனைவியை விட்டு நீ பிரிந்து இருக்க சொல்றாங்க, மனைவியை விட்டும் பிரிந்து இருக்க சொல்றாங்க. ஃபகுல்து, அப்ப நான் சொன்னேன், உதல்லிகுஹா அம் மாதா அஃஅல், மனைவிக்கு நான் தலாக் கொடுக்கவா அல்லது என்ன செய்ய என்று கேட்டதும், கால லா பல் இஅ்தஸில்ஹா ஃபலா தக்ரபன்னஹா, மாறாக நீ அவளை விட்டு பிரிந்திரு, அவளை நெருங்காதே, அவளை நெருங்காதே என்று அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த செய்தி கொண்டு வந்தவர் சொன்னார். وأرسل إلى صاحبي بمثل ذلك, இதே இந்த செய்திய என்னுடைய இரு தோழர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். ஃபகுல்து லிம்ரஅத்தி, அப்ப என்ன மனைவிக்கு நான் சொன்னேன், இல்ஹகி பி அஹ்லிகி ஃபகூனி இன்தஹும் ஹத்தா யக்தி அல்லாஹ் ஃபீ ஹாதல் அம்ர், மனைவியை பார்த்து சொன்னேன், நீ உன்னுடைய குடும்பத்தோட போய் சேர்ந்துக்க, அவங்களிடம் போயிரு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயத்தில் ஒரு தீர்ப்பை வழங்கும் வரைக்கும். وجاءت امرأة بلال بن أمية هلال بن أمية رسول الله صلى الله عليه وسلم وقالت, அப்ப ஹிலால் பின் உமையா அவருடைய மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் வருகின்றார்கள். ஃபகாலத் லஹு, வந்து சொல்றாங்க, அந்த மனைவி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன ஹிலால் பின் உமையா ஷைஹுன் தாயிஉன், ஹிலால் பின் உமையா வந்து என்ன ஒரு வயோதிபமான ஒரு மனிதர், லைஸ லஹு ஹாதிம், அவருக்கு அதாவது உபகாரம் செய்யக்கூடியவர் யாருமே இல்லை, சேவை செய்யக்கூடிய யாருமே இல்லை. ஃபஹல் தக்ரஹு அன் அஹ்துமஹு, நான் அவருக்கு உபகாரம் செய்வதை நீங்கள் வெறுக்கின்றீர்களா என்று, சேவை செய்வதை வெறுக்கின்றீர்களா என்று கேட்டதும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல நான் வெறுக்கல, வலாக்கின் லா யக்ரபன்னக், ஆனால் உன்னை அவர் நெருங்காம இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபகாலத், அப்ப அந்த பெண், அந்த மனைவி, அந்த பொண்ணு சொல்றா, இன்னஹு வல்லாஹி மா பிஹி மின் ஹரகா இலா ஷைஇன், அல்லாஹ் மீது யானையாக அவருக்கு எதை செய்யக்கூடிய ஒரு ஹரக்கா சக்தியே இல்லாதவராக இருக்கின்றார், அந்த அளவுக்கு பலஹீனமா போயிருக்கிறார். வல்லாஹி மா ஸால யப்கி முந்து கான மின் அம்ரிஹி மா கான இலா யௌமிஹி ஹாதா, எப்போது இந்த விடயம் ஆரம்பித்ததோ அண்டலிருந்து இதுவரைக்கும் அழுது கொண்டே இருக்கின்றார் என்று மனைவி சொன்னாங்க. ஃபகால லி பஅது அஹ்லி, அப்ப என்னுடைய குடும்பத்தார்ல சிலவங்க எனக்கு சொன்னாங்க, லவ் இஸ்தஅதன்த ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி இம்ரஅத்திக ஃபகத் அதின லிம்ரஅத்தி ஹிலால் பின் உமையா அன் தஹ்துமஹு, ஹிலால் பின் உமையாவுடைய மனைவிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கணவனுக்கு உபகாரம் சேவை செய்வதற்கு அனுமதி கொடுத்து விட்டாங்க, நீயும் போயிட்டு கேள, உன்னுடைய மனைவிக்கு உனக்கும் ஒருவேளை வந்தன அனுமதி தருவாங்க ரசூலுல்லாஹி சொல்லி சொன்னதும், இவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, லா அஸ்தஅதின்
உபை உபை பின் காப் சொன்னாங்க, லா அஸ்தஅனு ஃபீஹா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த விடயத்துல வந்து நான் ரசூலாட்ட போய் அனுமதி கேட்க மாட்டேன். வலா யுத்ரீனி மாதா யக்கூலு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா இஸ்தஅதன்துஹு ஃபீஹா வ அனா ரஜுலுன் ஷாப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நானும் வந்தேன்னு ஒரு வாலிபன். அப்ப ஃபலபிஸ்து பிதாலிக 10 லயாலின், இது மாதிரி இந்த நிலைமையில 10 இரவுகளை கழித்து விட்டேன். ஃபகமுல லனா 50 லைலத்தன் மின் ஹீனி நஹா அன் கலாமினா. இப்ப வந்து எங்களை பேசுவதை விட்டு தடுக்கப்பட்டிருந்த நேரத்திலிருந்து 50 இரவுகள் கழிந்து விட்டன. 50 இரவுகள் முழுமையாகிவிட்டன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த விடயங்களை அடுத்த அமர்வுல பார்ப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து நான் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.